வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் மக்கள் பணி தொடரும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. 8 நாட்களில் 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம். புறப்பட்டார் பிரதமர் மோடி. திராவிட மாடல் அரசை ஒரு நாளும் விமர்சித்தது இல்லை. வைகோ பேட்டி. உயிரிழந்த அஜித்குமார் தம்பிக்கு அரசு பணி. குடும்பத்திற்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிய அமைச்சர் பெரிய கருப்பன். இந்தியாவுடன் விரைவில் குறைந்த வரியில் வர்த்தக ஒப்பந்தம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் மக்கள் பணி தொடரும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அருள்மிகு கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் திருமண மண்டபத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய 32 இணைகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருமணம் நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். மேலும் 32 இணைகளுக்கும் 4 கிராம் தங்கத்தாலி உட்பட ரூபாய் 60,000 மதிப்பிலான சீர்வரிசைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அறநிலையத்துறை சார்பில் கடந்த 4 ஆண்டுகளில் 2326 இணையர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பக்தியின் பெயரில் பகல் வேஷம் போடுபவர்களால் இந்து சமய அறநிலையத்துறை வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றும், பல ஆண்டுகால வன்மத்தால் தன்னை விமர்சித்து கேலி சித்திரம் வெளியிடுவதாக கூறினார். இதே போன்று அவதூறுகள் தான் தனக்கு ஊக்கம், உற்சாகம் அளிப்பதாக தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் மக்கள் பணி தொடரும் என தெரிவித்துள்ளார். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில இந்து சமயத்துறையின் சார்பில், அறநிலையத்துறையின் சார்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகள்ல முக்கியமானவற்றை மட்டும் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லணும்னா, எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு 3177 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியிருக்கிறோம். சாதனையா புகழ் மகுடத்துல வைரமா இருக்கக்கூடிய சாதனை இந்த சாதனை. வெறுப்பையும் சமூகத்தை பிளவுபடுத்த எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதை பார்த்து சகிச்சிக்க முடியல. பக்தியின் பேர்ல பகல் வேஷம் போடக்கூடியவங்க இதை தாங்கிக்க முடியல. ஆனா உண்மையான பக்தர்கள் நம்ம ஆட்சியோட ஆன்மீக துண்டை பாராட்டுறாங்க. நேற்று ஒரு வார பத்திரிக்கையில ஒரு கேலி சித்திரம் கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. என்ன கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா, நான் பேரை சொல்ல விரும்பல, எந்த பத்திரிக்கைன்னு நீங்களே புரிஞ்சுக்கிங்க, நீங்களே படிச்சு பாருங்க. நான் காவடி எடுக்கிற மாதிரியும், அமைச்சர்கள் எல்லாம் அழகு குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியும், தரையில உருளற மாதிரியும் கார்ட்டூன் போட்டிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வரல, ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. பக்தி தான் அவங்க நோக்கம்னா என்ன செஞ்சிருக்கணும்? நம்ம அரசோட சாதனைகளை, ஆன்மீகத்துக்கு செஞ்ச நன்மைகளை பட்டியலிட்டு பாராட்டி இருக்கலாம். ஆனா அவங்களோட நோக்கம் அது அல்ல. பல ஆண்டுகால வன்மம் அது. அந்த வன்மத்துக்கு வடிகால் தான் இப்படிப்பட்ட கார்ட்டூன்கள். அவங்களுடைய ஆதரவற்ற அவதூறுகளை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்பட்டதல்ல. என்னுடைய பணி மக்கள் பணி, மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து புரிந்து அதற்கு உரிய பணி ஆற்றுவதுதான் என்னுடைய பணி. பிரதமர் மோடி இன்று முதல் 9ஆம் தேதி வரை பிரேசில், கானா உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். பிரதமர் மோடி கானா, டிரினிடாட் மற்றும் டொபாகோ, அர்ஜென்டினா, பிரேசில், நமீபியா ஆகிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்நிலையில் 8 நாட்கள் வெளிநாட்டு பயணத்தை பிரதமர் மோடி இன்று தொடங்கினார். கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத வகையில் பிரதமரின் இந்த நீண்டகால பயணம் அமைகிறது. இதன்படி அவர் 2 கண்டங்களில் உள்ள கானா, டிரினிடாட் அண்ட் டொபாகோ, அர்ஜென்டினா, பிரேசில் மற்றும் நமீபியா ஆகிய 5 நாடுகளுக்கு செல்கிறார். இந்த பயணத்தில் பிரேசிலில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார். அதனுடன் உலகளாவிய தெற்கு பகுதியில் பல்வேறு முக்கிய நாடுகளுடனான இந்தியாவின் நட்புறவை விரிவாக்கம் செய்யும் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடுகிறார். இதனைத் தொடர்ந்து அர்ஜென்டினாவில் ஜூலை 4 மற்றும் 5 ஆகிய 2 நாட்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதன் பின்னர் ஜூலை 5 முதல் 8ஆம் தேதி வரை பிரேசிலில் பயணம் மேற்கொள்ள உள்ளார். அந்நாட்டு ஜனாதிபதி லூலா டா சில்வா அழைப்பின் பெயரில் செல்லும் பிரதமர் அந்நாட்டில் நடைபெறும் 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். இதில் அமைதி மற்றும் பாதுகாப்பு, பன்முக தரப்பு உறவை வலுப்படுத்துதல், பொறுப்புடனான ஏஐ தொழில்நுட்ப பயன்பாடு, பருவநிலை மாற்ற செயல்பாடு, உலகளாவிய சுகாதாரம், பொருளாதார மற்றும் நிதி சார்ந்த விவகாரங்களில் இந்தியாவின் பார்வைகளை அவர் பகிர்ந்து கொள்கிறார். இந்த உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பல்வேறு இருதரப்பு கூட்டங்களையும் அவர் நடத்துவார். இறுதியாக பிரேசிலில் இருந்து நமீபியாவிற்கு அவர் செல்கிறார். அப்போது அந்நாட்டு ஜனாதிபதி நந்தி தைத்வாவை சந்தித்து இருதரப்பு உறவுகளை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவார். நமீபியாவின் நாடாளுமன்றத்தில் நடைபெறும் கூட்டத்தில் அவர் உரையாற்றுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடியின் 8 நாள் சுற்றுப்பயணம் ஜூலை 9ஆம் தேதியுடன் முடிவடைகிறது.
கலைஞரின் மரண படுக்கையில் அளித்த வாக்குறுதியை உறுதியாக காப்பாற்றுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நம்பிக்கை தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டத்தில் 6 மாவட்டத்தை உள்ளடக்கிய கட்சி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் கட்சியின் செயலர் துரை வைகோ உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி படுக்கையில் இருந்தபோது ஸ்டாலினுடன் உறுதுணையாக இருக்குமாறு தன்னை கேட்டுக் கொண்டதாகவும், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்கில்தான் திமுக கூட்டணியில் இன்று வரை இயங்கி வருவதாகவும் தெரிவித்தார். இதனால்தான் தமிழக அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்டம், கண்டன அறிக்கை மற்றும் தேர்தலில் இத்தனை சீட் கட்டாயம் தேவை என்பது பற்றி கூட கேட்டதில்லை எனவும் வைகோ கூறினார். நான் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் இறுதி மூச்சு அடங்குவதற்கு 10 நாட்களுக்கு முன்பு அவரிடத்திலே என்னை இன்றைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அழைத்துக் கொண்டு போய், அப்பா வைகோ வந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் கண் விழித்து பார்த்தார். நான் சொன்னேன், உங்களுக்கு எப்படி பக்கபலமாக ஒரு 30 ஆண்டுகள் இருந்தேனோ அதை போல தம்பிக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன் என்றவுடன் அவர் கண்கள் கசிந்தன. என் கையை ஸ்டாலின் அவர்கள் இறுகப்பட்டுக் கொண்டார். இதனை அவரே ஒப்புக்கொண்டு திருச்சியிலே நூல் வெளியீட்டு விழா நடந்த போது நம்முடைய முதலமைச்சர் அவர்களே இந்த சம்பவத்தை சொன்னார். ஆக அந்த வாக்குறுதி, அவர் கடைசி காலத்திலே நான் எந்த திராவிட இயக்கத்தில் 30 ஆண்டுகள் பணியாற்றினேனோ அந்த இயக்கத்துக்கே நான் பக்கபலமாக இருப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிட வேண்டும். அது உயர்நிலை குழுவிலே, பொதுக்குழுவிலே, நிர்வாக குழுவிலே எடுக்கப்பட்ட முடிவு. அதில் எந்த மாற்றமும் இல்லை என்ற வகையில் திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். இன்று வரை இந்த அரசை எதிர்த்து ஒரு சிறு ஆர்ப்பாட்டம் கூட நான் நடத்தியதில்லை, ஒரு அறிக்கை கொடுத்ததில்லை, அல்லது நாங்கள் இத்தனை இடங்களில் போட்டியிட்டு தீர வேண்டும் என்று சொன்னதும் இல்லை. ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், கருத்துக்களை அறிக்கையாக தந்திருப்பேனே தவிர திமுக கழக அரசை, திராவிட மாடல் அரசை நான் ஒரு நாளும் விமர்சித்ததில்லை. திருப்புவனம் இளைஞர் அஜித்குமாரின் தம்பி நவீன்குமாருக்கு அரசு பணிக்கான நியமன ஆணையை அமைச்சர் பெரிய கருப்பன் வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே வடபுறம் பத்ரகாளியம்மன் கோவிலில் தற்காலிகமாக அஜித்குமார் என்பவர் பணிபுரிந்து வந்தார். இந்த கோவிலுக்கு வந்த பெண்ணின் காரில் இருந்த நகை மாயமான சம்பவம் தொடர்பாக அஜித்குமார் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்டார். தொடர் விசாரணையின் போது அவர் காவல் நிலையத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தார். காவல்துறையினர் அஜித்குமாரை தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அஜித்குமாரின் உடலில் 44 இடங்களில் காயங்கள் இருந்ததாகவும், அவரின் கண், வாய் உள்ளிட்ட இடங்களில் மிளகாய் பொடி தூவி துன்புறுத்தப்பட்டதாகவும் உடற்கூராய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அஜித்குமார் மிருகத்தனமாக தாக்கப்பட்டு உயிரிழந்திருப்பதாகவும், கொலை செய்பவர் கூட இதுபோல் தாக்க மாட்டார் எனவும் உயர் நீதிமன்ற மதுரை கிளை வேதனை தெரிவித்திருந்தது. இதற்கிடையே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உயிரிழந்த அஜித்குமாரின் தாய் மற்றும் சகோதரனை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அஜித்குமாரின் சகோதரர் படிப்பிற்கு ஏற்ப அரசு பணி வழங்கப்படும் என உறுதியளித்தார். இந்த நிலையில் அஜித்குமாரின் வீட்டிற்கு சென்ற அமைச்சர் பெரிய கருப்பன் அஜித்குமாரின் தம்பி நவீன்குமாருக்கு அரசு பணிக்கான ஆணையை வழங்கினார். மேலும் அவரது குடும்பத்திற்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. தம்பி சார், நவீன் பேசுறேன் சார். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். நடக்கூடாது, நடந்துருச்சு, தைரியமா இருங்க. நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன ஹெல்ப் பண்ண சொல்றேன் உங்களுக்கு, அமைச்சர்கிட்ட சொல்லி கரெக்ட் எடுத்துட்டு இருக்கேன். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. இல்லைங்க சார், விசாரணைக்கு கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் அதான் நடந்துச்சு. உடனே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாரையும். சரிங்க சார். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அப்புறம் எப்படி சொல்றேன். இல்லைங்க சார், பையன் வயசு வந்து 29 வயசுங்க சார். எங்க அம்மா வந்து எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. நான் வந்து லூக்கன்ற ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்றேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார் அவன். ரொம்ப எங்க அம்மா சொல்லுங்க. யாருமே ஏத்துக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. அதுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. சரிங்க சார், ஓகே சார். இந்தியாவுடன் விரைவில் குறைந்த வரியில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக
அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்கா மீது பல்வேறு நாடுகள் அதிக வரிகளை விதிப்பதாக அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டி இந்தியா உள்பட 75க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரஸ்பர வரிகளை விதித்தார். இந்தியா மீது 26% வரியும், பின்னர் சீனாவை தவிர மற்ற நாடுகள் மீதான வரி விதிப்பை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அறிவித்தார். இதனையடுத்து இந்தியா உள்பட பல நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதையடுத்து 90 நாட்கள் வரி விதிப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான காலக்கெடு வருகிற 9ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. தங்களுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளாத நாடுகள் மீது ஜூலை 9ஆம் தேதிக்கு பின்னர் வரி விதிப்பு அமலாகும் என்றும் குறிப்பிட்ட நாடுகளுடன் மட்டுமே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதே சமயம் இந்தியா அமெரிக்கா இடையே மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாகவும் இது குறித்து 8ஆம் தேதி அறிவிக்கப்படலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து பேசிய அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுடன் விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது என்றும் இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளின் நிறுவனங்களும் சமமாக போட்டியிடும் வகையில் மிக குறைவான வரிகளை கொண்டதாக இருக்கும் என்றும் கூறினார். 18 வயது முதல் 45 வயது வரையிலான இளைஞர்களுக்கு ஏற்படும் திடீர் உயிரிழப்புகளுக்கும் கொரோனா தடுப்பூசிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் மாரடைப்பால் உயிரிழப்போர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. குறிப்பாக இளம் வயதினர் இறக்கின்றனர். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 18 பேர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஜூன் 30 அன்று 4 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவின் ஹசன் மாவட்டத்தில் அதிக அளவு மாரடைப்பின் மரணங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் அது குறித்து நிபுணர்கள் குழு அமைத்து விசாரிக்க அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார். இந்த மாவட்டத்தில் கடந்த 40 நாட்களில் மட்டும் 21 பேர் மாரடைப்பால் இறந்துள்ளனர். இந்த தொடர் மரணங்கள் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மருத்துவ ஆய்வு நடத்தி 10 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து மாநில சுகாதாரத்துறை செயலர் தலைமையில் 10 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி இம்மரணங்களுக்கு காரணமாக இருக்கலாம் என்பதை புறக்கணிக்க முடியாது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்நிலையில் தற்போது அதிகரித்து வரும் இளைஞர்கள் திடீர் மரணம் என்பது அவர்களுடைய சுகாதார நிலை அடிப்படையில் தான் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. 18 முதல் 45 வயது வரையிலான இளைஞர்களுக்கு மத்தியில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் முடிவில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 47 மருத்துவமனைகளில் எடுக்கப்பட்ட ஆய்வு முடிவுகள் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகளுக்கு கொரோனா தடுப்பூசி தான் காரணம் என கூறுவது ஏற்புடையது அல்ல எனவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அதிமுக பாஜகவுக்கான மேடையை அமைத்துக் கொடுக்க வேண்டிய நெருக்கடியில் உள்ளதாக அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். அரியலூரில் ஓரணியில் தமிழ்நாடு எனும் பரப்புரை குறித்து போக்குவரத்து துறை அமைச்சரும் திமுக மாவட்ட செயலாளருமான சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாடு ஒவ்வொரு முறையும் பல்வேறு சதி பின்னல்களை சந்தித்து வருவதாகவும் அவற்றையெல்லாம் ஓரணியில் நின்று எதிர்கொண்ட காரணத்தினால்தான் வெற்றி பெற்று வருகின்றோம் எனவும் கூறினார். மேலும் பேசிய அவர் அதிமுகவானது பாஜகவுக்கான மேடையை அமைத்துக் கொடுக்க வேண்டிய நெருக்கடியில் உள்ளனர் என்றும் அதனால்தான் பாஜகவினர் திராவிட இயக்க கொள்கைக்கு எதிராக பேசும்போது வாய்மூடி மௌனிகளாக அவர்களோடு அமர்ந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அதிமுகவானது அவர்களுக்கான மேடையை அமைத்துக் கொடுக்க வேண்டிய ஒரு கால நெருக்கடியில் இருக்கின்றார்கள். பாஜகவுக்கு கொள்கைகளுக்கு எந்த திராவிட இயக்கத்திற்கு எதிரான கொள்கைகளை பாஜக கொண்டிருக்கிறதோ அந்த கொள்கைகளை பேசுகின்ற பொழுது இவர்கள் வாய்மூடி மௌனிகளாக அவர்களோடு உட்கார்ந்திருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். சமீபத்தில் மதுரையிலே முருகன் மாநாடு என்ற மாநாட்டை போட்டு அதில் பெரியாரையும் அண்ணாவையும் கேலி சித்திரங்களாக ஒளிபரப்புகின்ற காட்சியை 4 அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் அந்த மேடையிலேயே அமர்ந்து பார்த்துவிட்டு தடுமாறிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு கூட இன்னும் அவர்கள் வெளிப்படையாக ஒரு கண்டனத்தையோ எதிர்ப்பையோ தெரிவிக்க முடியாத நிலையில் தான் இருக்கிறார்கள். எனவே ஒரு பக்கம் கூட்டணி என்ற பெயரில் அதிமுக அமைத்துக் கொடுக்கின்ற மேடை, இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருகின்ற வாக்குகளை பிரித்து பாரதிய ஜனதாவிற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க சில கட்சிகள் துடிக்கின்ற அந்த காட்சி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சாலையில் சாலையோர வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது.
திருப்பத்தூர் அண்ணா தினசரி காய்கறி மார்க்கெட்டிற்கு வெளியே சாலையோரம் வியாபாரம் செய்த வியாபாரிகளையும் விவசாயிகளையும் வியாபாரம் செய்யக்கூடாது என நகராட்சி ஆணையாளர் கூறியதால் ஆத்திரமடைந்த வியாபாரிகளும் விவசாயிகளும் திருப்பத்தூரில் இருந்து வாணியம்பாடி செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் பேரில் மறியலை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இங்கே கடையில் ரோட்டில் போடுறது பிரச்சனை பண்ணாங்க. 2 அடி முன்னாடி தள்ளி உள்ளே போட சொன்னாங்க. உள்ளே போட்டுருக்கிறோம். முனிசிபாலிட்டிக்காரங்க வந்து நாங்கள் பொருளை வாரி கொட்டு போயிடுவோம், அதெல்லாம் லாரி வச்சு வாரிட்டு போயிடுவோம், அள்ளின்னு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க, கலாட்டா பண்ணுறாங்க. இதுக்கு நம்பி எங்கள் ஒரு 100 குடும்பம் 75 குடும்பம் 100 குடும்பம் இங்கே நாங்கள் பழிக்கிறோம். காலகாலமாக நாங்கள் இதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். விளைஞ்ச பொருளை கொண்டு நாங்கள் எங்கே போய் விற்கிறது? எங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் ஒன்று காட்டுங்க, இல்லை அந்த இடத்துல தள்ளி உள்ளே தள்ளி போட்டுக்கிறோம். இதை பண்ணி எங்களுக்கு ரெகுலர் பொருளை வந்து நாங்கள் இங்கே ரோட்டில் வித்துட்டு இருக்கிறோம். இங்கே கடை போட வேணான்னு சொல்லிட்டு எங்களை கரெக்டாக பண்ணுறாங்க. காலகாலமாக நாங்கள் தொழில் செஞ்சுன்னு இருக்கிறோம். விளையிற பொருளை விற்கிறது எங்களுக்கு வேற இடம் கிடையாது. நாங்கள் ரோட்டில் தான் வியாபாரம் செய்ய காலகாலமாக பண்ணிட்டு இருக்கோம். 40 வருஷமாக 100 குடும்பங்களை நம்பி பிடிச்சிட்டு இருக்குது. இங்கே கடை போட வேணாம் சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. ரோட்டில் போட வேணாம் சொல்லி ரோட்டில் தள்ளி நாங்கள் 2 அடி 3 உள்ளே போட்டுருக்கிறோம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு வேற எங்கன்னா கடை காட்டுங்க, கடை கட்டி கொடுங்க. இல்லை எங்களுக்கு நம்பி எங்கள் பொண்டாட்டி பிள்ளை நம்பி நாங்கள் பழைக்கிறோம். எங்கள் குடும்ப சாப்பாட்டுக்கு நாங்கள் ஒரு நாள் சம்பாஷிக்கு போனால் தான் எங்கள் வீட்டில் அடுப்பெரியும். விவசாயிகள் விளைவித்த விளைபொருட்களை உழவர் சந்தைக்கு கொண்டு செல்வதற்கு அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் அனுமதிப்பதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் துணை வட்டாட்சியர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். அப்போது விவசாயிகள் விளைவித்த மா, வாழை, தேங்காய், கீரை உள்ளிட்ட விளைபொருட்களை உழவர் சந்தைக்கு கொண்டு செல்வதற்கு அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் அனுமதிப்பதில்லை எனவும் தங்களை இழிவாக பேசுவதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்து துறை சார்ந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் விவசாயிகள் தெரிவித்தனர். பஸ்ல வர சொல்லும் பப்பாளி பழம், மாம்பழம், கொத்தவரக்காய் இதெல்லாம் எடுத்துன்னு வரோம் சார். கூடையில் எடுத்துனா ஏற்ற மாட்டேன்றாங்க. ஏத்தனாலும் ஒரே சண்டை சார், சச்சரவு சார். அப்படியே பப்பாளி பழம் அப்படியே மெரிக்கிறாங்க சார். எனக்கு ஆம்பளை இல்லை சார். நான் ஒத்தியே நான் கஷ்டப்பட்டு நான் பாதப்பட்டேன். எனக்கு 3 பசங்க இருக்கிறாங்க சார். அவங்க வளர்க்கணும் சார். அதனால் நான் எடுத்துன்னு வரேன் சார். எனக்கு இன்னத்துக்கே 3 டன் காய்க்கு மிச்சமாக அப்படியே நாசமாயின்னு இருக்குது சார். 2 ரூபா 3 ரூபான்னு ரேட்டு போயின்னு இருக்குது சார். அதனால் நான் வந்து பஸ்ஸில் கோடிங்களை ஏற்றின்னு வந்தால் ஒரே சண்டை சச்சரவு பண்ணிங்கன்னு ஒரே அப்படியே மெரிச்சி நாசம் பண்ணுறாங்க சார். நான் 16 ஈல வர்றேன். அதில் கூடை ஏற்றக்கூடாது, கூடை ஏற்றக்கூடாது. கூடை ஏற்றிட்டு உக்காந்துக்கிறீங்களே, நீங்கள் சட்டமாக தூங்கின்னு வர்றீங்களே, ஏன் ஏற்றுறீங்கோ? ஏற்றக்கூடாது கூடைங்கள்லாம் உழவர் சந்தைக்கு. நீங்கள் பஸ்ஸு ஆட்டோவில் பிடிச்சி வாங்க, இதில் வண்டியில் வாங்க அன்ட்டு ஒரே சண்டை போடுறாங்க. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரை, கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் அருள்மிகு ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கடந்த ஜூன் 29ஆம் தேதி கணபதி ஹோமம், யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. இந்நிலையில் சுமார் 25 ஆண்டுகளுக்கு பின்பு கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக புனித நீர் அடங்கிய கலசத்தை கோவிலை சுற்றி எடுத்து வந்து கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு சட்டமன்ற உறுப்பினர் ரகுமார் திடீர் தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாத்தூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு புகார் அளிக்க சென்ற சட்டமன்ற உறுப்பினர் ரகுமான் காவல்துறை கண்காணிப்பாளர் இல்லாததால் திடீர் தர்ணாவில் ஈடுபட்டார். அப்போது அவர் அளித்த பேட்டியில் வெம்பக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உரிய அனுமதியின்றி பூட்டி கிடக்கும் பட்டாசு ஆலைகளை காவல்துறையினர் தனது சுய லாபத்திற்காக பட்டாசு ஆலைகளை செயல்பட வைப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் பட்டாசு ஆலைகளில் வரம்புக்கு மீறி பட்டாசு மூலப்பொருட்கள், வேதிப்பொருட்கள் சேமித்து வைப்பதாகவும் இதனால் பட்டாசு வெடிவிபத்து அதிக அளவில் ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். பழைய கவுன்சிலர், ஏடிஎம்கே பழைய கவுன்சிலர் அடைக்கலம் அவர்கள் வண்டியை மறித்து வேகமாக பரபரப்பாக வண்டியை மறித்து இன்ஸ்பெக்டர் தடுக்கும் பொழுது இன்ஸ்பெக்டரையும் தள்ளி விட்டு நேராக என் பக்கத்தில் கெட்ட வார்த்தையிலையும் சரி, அது எப்படி உனக்கு யார் அனுமதி கொடுத்தா, நீ எப்படி கட்டலாம், நீ எப்படி கட்டுவேன்னு பார்த்துறேன்னு சொல்லி மிரட்டிட்டு உன்னால் கட்ட முடியாது, நான் கட்ட விட மாட்டேன் அப்படிங்கிறதுல சொன்னாப்புல. செண்பகவலன் எஸ்ஐ தான் அவரை பிடிச்சி ஓரம் கட்டினார். அதில் தான் நாங்கள் வெளியே வந்தோம். இந்த கம்ப்ளைண்ட்டை நேற்று டிஎஸ்பிகிட்ட கொடுத்துருக்கோம், எஸ்பிட்டையும் கொடுத்துருக்கோம்.
இதில் இன்ஸ்பெக்டர் வந்து வெளியே மக்கள்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, இது மாதிரி சம்பவம் நடக்கல, பைக்கை ஓரமாக தான் அவர் நிறுத்தினாரு, கோவமா பேசல, மெதுவாக தான் பேசினாரு, இது தேவையில்லாமல் எம்எல்ஏ பிரச்சனை பண்ணுறாருன்னு சொல்லி மக்களை தூண்டி விட்டு இன்னைக்கு காலையில் சுமார் 92 பேர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக கேள்வி. கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஏன் வந்து இன்ஸ்பெக்டர் மாற்றி பேசுகிறாங்க? அதனால அந்த இன்ஸ்பெக்டர் மேலே அது தக்க நடவடிக்கை எடுத்து அவரை இடமாற்றம் செய்யணுங்கிறது என்னுடைய இன்னைக்கு கோரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்து 72,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து குறைந்து வந்த தங்கம் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 45 ரூபாய் உயர்ந்து 9,065 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் ஆபரண தங்கம் சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்து 72,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை எவ்வித மாற்றமுமின்றி 1 கிராம் வெள்ளி 120 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,20,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 60 நாள் காசா போர் நிறுத்தம் செய்வதற்கான நிபந்தனைகளுக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக போர் நீடித்து வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளும் முயற்சி மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் 60 நாள் காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்கான நிபந்தனைகளுக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த தகவலை தனது சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் படையினருக்கு இடையேயான போரில் பாலஸ்தீனியர்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டு உள்ளனர். இந்நிலையில் 60 நாள் காசா போர் நிறுத்தம் செய்வதற்கான நிபந்தனைகளுக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது என ட்ரம்ப் கூறியிருப்பது முழு அளவிலான போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் மக்கள் பணி தொடரும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. 8 நாட்களில் 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம். புறப்பட்டார் பிரதமர் மோடி. திராவிட மாடல் அரசை ஒரு நாளும் விமர்சித்தது இல்லை. வைகோ பேட்டி. உயிரிழந்த அஜித்குமார் தம்பிக்கு அரசு பணி. குடும்பத்திற்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிய அமைச்சர் பெரிய கருப்பன். இந்தியாவுடன் விரைவில் குறைந்த வரியில் வர்த்தக ஒப்பந்தம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.